ராசிக்கார அன்பர்களே, மிதுன ராசியில் பிறந்தவங்கள ஒரு தனிப்படையான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு குளத்துல மீன்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா, இந்த மிதுன ராசி இருக்கிறவங்க மட்டும் முதல மாதிரி இருப்பான். அமைதியாக இருப்பாங்க. அது எங்கே இருக்குது, என்ன பண்ணுதுலாம் தெரியாது. இருக்குதா என்னன்னே தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு இடத்துல வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா இருக்கிறவங்களாம் பயந்துட்டு ஓடி போயிடணும். அந்த மாதிரி ஒரு ஆள். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க குடும்பத்திற்காகவே உழைத்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களுக்காகவே அதிகமாக மெனக்கிடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடும்பத்தில் அல்லது ஏதாவது ஒரு திருமணம் உங்களை நண்பர்கள்லாம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதிகமாக வேலை செய்கிறது யாருன்னா அந்த மிதுன ராசிக்காரனாக தான் இருப்பான். ஆனால் அதிகமாக மனிதர்களாலேயும் உறவினர்களாலேயும் நண்பர்களாலேயும் உதாசீனப்படுத்த இவன் கிடக்கிறான், இவன் தானே, இவன்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு உதாசீனப்படுத்தக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா அந்த மிதுன ராசிக்காரர் தான். ஆனாலும் சில முக்கியமான இடங்களில் இவர்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னா டக்குன்னு வெளியே போகிறது தான் பார்ப்பாங்க. சில இடங்களில் பாசம் அவங்க கண்ணை மறைச்சிரும். அவங்களுக்காக கொஞ்சம் பண்ணால் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. காதலில் மிதுன ராசிக்காரர் மாதிரி யாருமே இருக்க முடியாது. பின்னாடியே தெரியவாங்க, குழந்தை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றமும் துரோகமும் தான். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. மிதுன ராசிக்காரங்க ஒருத்தனை லவ் பண்ணுற மாதிரியோ, மிதுன ராசிக்காரங்க ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துகிற மாதிரியோ யாராலையும் செலுத்த முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நபர் இந்த மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரனோட வாழ்க்கையில் மட்டும் தான் இப்போ நடக்குதான்னு கேட்டால் நிறைய பேர் வாழ்க்கையில் இப்போ நடக்கலாம். ஆனால் மிதுன ராசிக்காரர் தான் அதுக்கு தலைவராக இருப்பார். மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய தொழில் ரீதியாக அல்லது ஏதாவது உங்களோட குடும்ப ரீதியான சிக்கல்கள்லாம் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ அல்லது ஃபோன் மூலமாக பேச தெரிஞ்சிக்கலாம். சார் வெளிநாட்டிலேருந்து பேசுகிறேன் சார், எப்படி சார் பேச தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த நம்பர் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3 மட்டும் இருந்தால் போதும். அது அக்கு வேறு ஆணி வேறு சொல்லிடுவார். இல்லை சார் ஜாதகமே இல்லை, குலதெய்வம் என்னன்னே தெரில அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. ராசிகளிலேயே முதன்மையான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாழ்நாள் அடுத்து என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி சார் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க, யார் சார் வைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கோட ஜாதகத்தில் நீங்கள் என்ன நடக்கணும், ஏது நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிடக்காரர்கள் 200 ஜோதிடர்களுக்கு இவங்க குருகுலம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதே போல் அரசியலில் நடிகர்கிட்ட நிறைய பேருக்கு இவர் தான் ஜோதிடம் பார்க்குறாரு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த ராசிக்காரங்க நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய வேலை அல்லது கூடுதல் வருமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய பாக்கி பணம் திரும்ப கிடைக்கலாங்க. நண்பர் அல்லது பழைய தொடர்பு மூலமாக நல்ல வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு உருவாகும். திருமண பேச்சில் தெளிவு கிடைக்குங்க. பழைய காதல் அல்லது நண்பர் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. உங்களை பயன்படுத்தியவங்க உண்மை உங்களுக்கு தெரிய வரும். 2 முக்கிய வாய்ப்புகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு வரலாம். வீடு, வாகனம் அல்லது தொழில் முதலீடு பற்றிய முடிவு வரலாங்க. உங்கள் பேச்சு, அறிவு, எழுத்து அல்லது தொழில்நுட்ப திறன் வருமானமாக மாறலாம். நீண்ட நாள் மனக்குழப்பத்திற்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் அமையுதுங்க. இன்னி என்ன நடக்க போகுது, ஒரு செய்தி வாழ்க்கையில் திருப்பம் தருங்க. வேலை தொடர்பான தொலைபேசி அழைப்பு வருங்க. பழைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்குங்க. பழைய வாடிக்கையாளர் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. வெளியூர்லேருந்து வாய்ப்பு வரலாங்க. சமூக ஊடகம் மூலமாக நல்ல தொடர்பு கிடைக்கலாம். நண்பர் மூலமாக முக்கிய நபரை சந்திக்கலாம். ஆவணம் அல்லது அனுமதி தொடர்பான செய்தி வருங்க. திருமண பேச்சில் புதிய தகவல் கிடைக்குங்க. 2 வாய்ப்புகள் முன் வருங்க. 2 வாய்ப்பு வரும். அதில் எதை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிற்குங்க. இந்த பழைய வேலை அல்லது புதிய வேலை இந்த மாதிரி நிற்கிறது, சம்பளமாக இல்லை சுதந்திரமாக சுற்றுறதா இந்த மாதிரி நிற்கிறது, வேலையா அல்லது தனி தொழிலா இந்த மாதிரி நிற்கிறது, உள்ளூர் வாய்ப்பா அல்லது வெளியூர் வாய்ப்பா, இல்லை பழைய உறவா அல்லது புதிய உறவா, ஒரு பொண்ணு லவ் சொன்னிச்சு சார், இன்னொரு பொண்ணு ஆனால் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு குழப்பத்திலேயே உங்களை சுற்ற வச்சுட்ருக்கோம். திடீர்னு சொல்லுவீங்க சார் ஒன்றுக்கே வழி இல்லை, எங்கே சார் 2 எங்கே சார் நிற்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா இந்த ராசிக்காரில் எந்தளவுக்கு ஒரு ஜாலியான பர்சனும் அந்தளவுக்கு ஒரு காமெடியான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பாசமிக்கு ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் இருக்கிறவங்க எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்க. இந்த உள்ளூர் வேலையா வெளியூர் வேலையாங்கிற மாதிரி, பழைய உறவு புதிய உறவாங்கிற மாதிரி, சேமிப்பா முதலீடாங்கிற மாதிரி, ஆடம்பரமாக வண்டி வாங்கலாமா இல்லை இருக்கிற காசு சேமித்து நிலம் வாங்கி போடலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி 2 தேர்வுகள் உங்களோட நேரத்தில் வரும். இந்த நேரத்தில் உடனடியாக முடிவு செய்யாதீங்க, மாட்டிக்குவீங்க. 2 வாய்ப்புகளில் நீண்ட காலம் பயணம் ஒப்பிடணும். எது லைஃப் லாங் உதவும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். சம்பளம் மட்டும் பார்க்காம வளர்ச்சி வாய்ப்பையும் பார்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்மொழி தகவலை மட்டும் நம்ப வேண்டாம். ஆவணங்களை முழுமையாக சரி பார்க்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த ராசிக்காரங்க யார் உண்மையானவங்க அப்படின்னு தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் அமையும். தேவைக்காக மட்டும் பழகியவங்க விலகுவாங்க. உங்கள் தகவலை பயன்படுத்தியவங்க தெரிய வரலாம். நண்பராக இருந்து போட்டியிட்டவங்க வெளிப்படலாம். உங்களை பற்றி பின்னால் பேசியவங்க இப்போ உங்களை கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் அவங்களை நோட் பண்ணி பிடிச்சிருவீங்க. பணம் கேட்டவனுடைய உண்மையான நோக்கம் உங்களுக்கு புரிய வரும். எதிர்பாராத ஒருவர் உதவியாக வருவாங்க. பழைய நண்பர் உண்மையை ஆதரிப்பாங்க. அதாவது பழைய நண்பர் உண்மையான ஆதரவாக மாறுவாங்க. இவன் தாண்டா எனக்கு நல்ல நண்பன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. மனதில் தெளிவு உருவாகலாம். எந்த வேலை எனக்கு சரி அப்படிங்கிற குழப்பம் குறையலாம். பழைய உறவு தொடரலாம். அதே போல் பழைய உலகம் தொடரலாமா அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு உருவாகலாம்.
ஒரு முக்கிய இலக்கை தேர்வு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையுங்க. முடிக்காமல் வைத்த வேலை ஒன்றை முடிப்பீங்க. புதிய திறமை கற்க முடிவு செய்யலாம். அதிகமாக யோசிப்பதை குறைக்கலாம். உங்கள் நேரத்தை யாருக்காக செலவிட வேணும் அப்படிங்கிறத தெளிவாகலாம். தொழில் மற்றும் வேலை பலன்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வரலாம். நேர்காணல் அழைப்பு கிடைக்கலாம். பழைய விண்ணப்பத்திற்கு பதில் வரலாம். சம்பள உயர்வு பற்றிய பேச்சு நடக்கலாம். பதவி உயர்வு வாய்ப்பு உருவாகலாம். புதிய பொறுப்பு கிடைக்கலாம். வேறு குழு அல்லது துறைக்கு மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். வீட்டிலிருந்து செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். அதே போல் வெளியூர் நிறுவனத்திலிருந்து தொடர்பு வரலாங்க. ஆன்லைன் அல்லது டிஜிட்டல் வேலை கிடைக்கலாம். மேலதிகாரி உங்கள் பேச்சு திறனை பாராட்டலாம். அதே போல் உங்கள் யோசனை முக்கிய திட்டத்தில் பயன்படுத்தலாம். மீடியா, விற்பனை, தொழில்நுட்பம், மார்க்கெட்டிங், கல்வித்துறையில் முன்னேற்றம் கிடைக்கலாங்க. பழைய வேலை இடத்துலேருந்து மீண்டும் அழைப்பு வரலாம். 2 வேலை வாய்ப்புகளில் தேர்வு செய்ய வேண்டிய நிலை வரலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர் கிடைக்குங்க. அதே போல் பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. சமூக ஊடக விளம்பரம் மூலமாக விற்பனை அதிகரிக்கலாங்க. கமிஷன் வருமானம் கிடைக்கும். ஆன்லைன் வணிகம் தொடங்கலாம். புதிய சேவை அல்லது தயாரிப்பு தொடங்கலாங்க. நண்பர் மூலம் பெரிய வாடிக்கையாளர் வரலாம். அதே போல் வெளியூர் வாடிக்கையாளர் அதிக அளவு, அதாவது வெளியூர் வாடிக்கையாளர்லாம் உங்களுக்கு இருப்பாங்க பற்றில எங்கெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக மாறுங்க. அதே போல் மீடியா விளம்பரம், விற்பனை, ரியல் எஸ்டேட்டு மற்றும் வாகனத்துறையில் வாய்ப்பு கிடைக்குங்க. சிறிய ஒப்பந்தம் பெரிய தொழில் வாய்ப்பாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்க. உங்கள் பேச்சுத்திறன் விற்பனையாக அதிகரிக்குங்க. பழைய பாக்கி வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் பெயரை தனிப்பட்ட பிராண்டாக உருவாக்குவீங்க. அதே போல் இந்த யூடியூப் அல்லது சமூக ஊடகங்கள் மூலமாக வருமானம் உங்களுக்கு உண்டாகிறது வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையாங்கிறது ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டால் தான் நம்மளுக்கு அது தெரிய வரும். அதே போல் தொழிலில் கவனிக்க வேண்டியதையும் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் பல தொழில்களை தொடங்க வேண்டாம், மாட்டிக்குவீங்க. தொடங்கிய வேலையை முடிக்காமல் புதியதை தொடங்க வேண்டாம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் ரகசியத்தை எல்லோரிடமும் சொல்ல வேண்டாம். வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்ப வேண்டாம். கூட்டு தொழிலில் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் கண்டிப்பாக அவசியங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர் அப்படிங்கிறதுக்காக கணக்கு அலட்சியம் செய்யாதீங்க, மாட்டிக்குவீங்க. கமிஷன் தொகையை முன்கூட்டியே உறுதி செய்யணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை விடாதீங்க. சார் ஒரு வேலையில் பிரச்சனை ஆகிப்போச்சு, அவன் கிடக்கிறான் சார், அவன் என்ன பெரிய ஓனர், வேறு இடத்துல நல்ல ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வேலை இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போங்க. சில இடங்களில் உங்களை அவமானப்படுத்தி இந்த இடத்துலேருந்து வேலையிலேருந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான நேரம் இது. அதனால் நீங்கள் அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஆன்லைன் வாடிக்கையாளரிடம் பணம் மற்றும் ஆவணத்தை தெளிவுபடுத்துடுங்க. குறைந்த விலையில் அதிக வேலை செய்து உங்கள் மதிப்பை குறைக்க வேண்டாங்க. பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கி கிடைக்கலாங்க. சம்பள உயர்வு வரலாங்க. கமிஷன் வருமானம் கிடைக்கலாங்க. கூடுதல் வேலை மூலமாக பணம் வரலாங்க. ஆன்லைன் சேவை மூலமாக வருமானம் கிடைக்கலாங்க. சமூக ஊடகம் மூலமாக பணம் வரலாம். நண்பர் அல்லது பழைய தொடர்பு மூலமாக வாய்ப்பு கிடைக்கலாங்க. வெளியூர் வாடிக்கையாளர் மூலம் பணம் வரலாங்க. கல்வி அல்லது ஆலோசனை மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. பயன்படுத்தாமல் இருந்த பொருளை விற்று பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. 2 வழிகளில் வருமானம் உருவாகலாம். பழைய முதலீட்டிலிருந்து சிறிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. செலவுகளை பொறுத்த வரைக்கும் கைபேசி அல்லது மின்னணு சாதனங்களுக்கு செலவு வரலாம். பேட்டரி ரிப்பேர் ஆகிப்போச்சு சார், கேமராவில் தண்ணி பூந்துச்சு சார், ஃபோனுக்குள்ளே தண்ணி பூந்துச்சு சார், இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இல்லை டிஸ்பிளே உடஞ்சி போச்சு சார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன 1-2 கொஞ்சம் இது பண்ணுங்கள். இல்லை பவுச்சாவது வாங்கி போடுவீங்களா, ஸ்க்ரீன் கார்டாவது வாங்கி போடுவீங்கன்னு பார்த்துக்கோங்களேன். பயணம் தொடர்பான செலவு அதிகரிக்குங்க. வாகன பராமரிப்பு செலவு ஏற்படலாம். குடும்ப நிகழ்ச்சியாக பணம் செலவாகலாம். கல்வி அல்லது பயிற்சிக்காக செலவு உங்களுக்கு இருக்குதுங்க. ஆன்லைன் வாங்குதல், அதாவது ஆன்லைன் வாங்கக்கூடிய பொருட்கள் அதிகரிக்கும். ஆன்லைனில் நீங்கள் அமௌண்ட் போட்டுட்டுருக்கிறது கொஞ்சம் அதிகமாகும்னு வச்சுக்கோங்களேன். வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவீங்க. மருத்துவம் தொடர்பான சிறிய செலவு உங்களுக்கு இருக்குங்க. சமூக நிகழ்ச்சிகள் மற்றும் நண்பர்களுக்காக செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இந்த நோம்பிக்கு காசு கேட்குறாங்க சார், டொனேஷன் கேட்குறாங்க, நண்பர்கள் ஃப்ளக்ஸ் அடிக்கிறதுக்கு அமௌண்ட் கேட்குறாங்க, இந்த மாதிரி போயிட்டுருக்கும். கடன் நிலையை பொறுத்த வரைக்கும் சிறிய கடன்களை முதலில் அடைக்கணுங்க. அதிக வட்டி கடனை குறைக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடுதல் வருமானம் கடன் சுமையை குறைக்க உதவுங்க. குடும்ப உதவியால் ஒரு கடன் முடிக்குங்க. சின்ன அமௌண்ட்லாம் எடுத்து போட்டு ஒரு கடனை முடிப்பீங்க. மாத தவணை மறு சீரமைப்பு செய்வீங்க. அதாவது மாதம் இஎம்ஐ பண்ணுறதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு பார்ப்பீங்க. பழைய கடன் தொடர்பான பேச்சு சாதகமாகலாங்க. தேவையற்ற புதிய கடனை தவிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. சேமிப்பு மற்றும் கடன் குறைப்பை ஒரே நேரத்தில் தொடங்கலாங்க. பணத்தில் கவனமாக இருங்க. நண்பர்களுக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்க வேண்டாம். ஆன்லைன் முதலீட்டை உடனே நம்ப வேண்டாம். ஓடிபி, வங்கி விவரம் மற்றும் கடவுள் சொல் பகிர வேண்டாம். அதாவது பாஸ்வேர்டெலாம் நீங்கள் வெளியாட்டி ஷேர் பண்ணாதீங்க. ஓடிபிலாம் சொல்லாதீங்க. ஆவணம் இல்லாமல் பெரிய தொகையை கொடுக்க வேண்டாம். அதிக லாபம் தரக்கூடிய திட்டங்களை நம்ப வேண்டாம். வருமானம் வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்ய வேண்டாம். சிறிய தொகையாவது சேமிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வருமானத்தை அனைவரிடமும் கூற வேண்டாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நேரத்தில் பல முதலீடுகளில் பணம் போட வேண்டாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சை மட்டும் நம்பி முன்பணம் கொடுக்க வேண்டாங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காதல் பலன்களை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளுவாங்க.
ஆனால் போய் பேசி மாட்டிட்டு வீட்டில் அடி வாங்காதீங்க. அது ஓப்பனாக சொல்கிறேங்க. இந்த நண்பர்களாக இருந்தவங்க காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக வரலாம். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சமூக ஊடகம் மூலமாக புதிய அறிமுகம் வருங்க. தொலைதூர உறவு தொடங்கலாங்க. உறவில் இருந்த குழப்பம் குறையுங்க. ஒருவரின் உண்மையான நோக்கம் தெரிய வரலாம். போலியான அன்பு காட்டியவர் விலகுவாங்க. குடும்பம் எதிர்த்த உறவில் மீண்டும் பேச்சு வருங்க. பழைய மனக்காயம் பேசி தீரலாங்க. புதிய உறவு வேகமாக வளரலாங்க. திருமண நோக்கத்துடன் நல்ல தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஒருதலை காதலுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. காதலில் கவனமாக இருக்கணும். ஒரே நேரத்தில் 2 உறவுகளில் குழப்பம் ஏற்படாமல் கவனிக்கணும். அதே போல் பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாம். சமூக ஊடக பேச்சை மட்டும் வைத்து முடிவு செய்ய வேண்டாம். தனிப்பட்ட தகவல்களை அதிகமாக பகிர வேண்டாம். நண்பர்களிடம் உறவு ரகசியங்களை சொல்ல வேண்டாங்க. அதே போல் பேசாமல் விலக வேண்டாம். ஒருவரின் வார்த்தையை விட செயல்களை கவனிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனடி ஈர்ப்ப காதல் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பண உதவி மற்றும் காதலை கலக்க வேண்டாம். சந்தேகத்தை ஆதாரமின்றி வளர்க்க வேண்டாம். திருமண பலன்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு தொடங்கலாங்க. நீண்ட நாள் தாமதமான வரன் மீண்டும் வருங்க. அதேபோல் நண்பர் அல்லது உறவினர் மூலமாக அறிமுகம் ஏற்படலாங்க. வேலை தொடர்பில் வரன் கிடைக்கலாம். வேறு ஊர் அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய வரன் அமையலாங்க. கல்வி அறிவு மற்றும் பேச்சு திறன் கொண்ட துணை உங்களுக்கு கிடைப்பாங்க. இணையம் அல்லது சமூக வட்டம் மூலமாக அறிமுகம் வரலாங்க. 2 வரன்களை தேர்வு செய்ய வேண்டிய நிலை வரலாம். குடும்பம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரன் கிடைக்கலாம். அவசரமான முடிவு செய்ய வேண்டாம். தோற்றம் மற்றும் பேச்சை மட்டும் பார்த்து முடிவு செய்யாதீங்க, மாட்டிக்குவீங்க. பொறுப்பு, குடும்ப நிலை மற்றும் பணநிலையை கவனிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணமானவங்களுக்கு துணையுடன் இருந்த தவறான புரிதல் குறையலாம். மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்கலாம். வீடு அல்லது வாகனம் வாங்க தேர்வு கிடைக்கலாம். அதாவது வாகனம் வாங்குறது சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு திட்டம் உங்களுக்கு புதுசாக உருவாகலாம். அதேபோல் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குங்க. துணையின் வேலை அல்லது வருமானத்தில் மாற்றம் வரலாம். இருவரும் சேர்ந்து வெளியூர் செல்வீங்க. அது ஒரு காலகட்டமாக மாறலாம். பழைய மனக்காயம் பேசி தீரலாம். கைபேசி பயன்பாட்டால் இடைவெளி வராமல் கவனிக்கணும். பண விஷயங்களை மறைக்க வேண்டாம். அதே போல் துணையை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். பழைய பிரச்சனையை மீண்டும் எடுத்து கூற வேண்டாம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாங்க. கல்வியில் முன்னேற்றம் ஏற்படலாம். மொழி மற்றும் தொடர்பு திறன் வளரலாம். தொழில்நுட்பம் அல்லது கலைத்திறன் வெளிப்படலாம். புதிய பாடநெறி உங்களுக்கு சேர்க்குப்பாங்க குழந்தைகளுக்கு. உயர்கல்வியை பற்றிய முடிவு வருங்க. அதே போல் குழந்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். மற்ற குழந்தைகளோடு ஒப்பிடாதீங்க. அவர்கள்ட்ட ஆர்வத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வண்டி வாகனம்லாம் கொடுக்குறீங்க, இந்த ஏஜ் கம்மியாக இருக்க பசங்கள்லாம் வண்டி கொடுக்குறது, சைக்கிள் கொடுக்குறது, வேகமாக ஓடுறது, இதெல்லாம் தயவு செய்து தவிர்த்துவாங்க, மாட்டிக்குவீங்க. அதே போல் இந்த வீடு நிலம் மற்றும் சொத்து விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வீடு மற்றும் வீடு மாற்றக்கூடிய எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். சொந்த வீடு வாங்குறதுக்கான திட்டம் ஏற்பட்டிருக்கலாம். அதே போல் நிலம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்குங்க. குடும்ப சொத்து பற்றிய பேச்சு உருவாகுங்க. அதே போல் குடும்ப சொத்து பற்றிய பேச்சு உருவானாலும் அதில் உட்காந்து பேசும்போது ஏதாவது சண்டைகள் இருந்தால் கொஞ்சம் அமைதியாகவே மூவ் பண்ணுங்கள். பங்கு பிரிப்பு தெளிவாகும். பழைய சொத்து விற்பனை ஆகிறது வாய்ப்பு உண்டு. வீட்டு கடன் முயற்சி நகரலாம். பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலுக்காக அலுவலகம் அல்லது கடை பார்க்கப்பீங்க. வெளியூரில் சொத்து வாங்கக்கூடிய எண்ணம் வரலாம். வாடகை வருமானம் உருவாகலாம். குடும்ப உறுப்பினர் சொத்து வாங்க உதவி செய்யலாம். ஆவணத்தில் இருந்த தாமதம் குறையலாம். சொத்தில் கவனமாக இருங்க. தாய் பத்திரத்தை சரி பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லங்க சான்றிதழை பார்க்கணும் அப்படிங்கிறது வேணும். எல்லை மற்றும் பாதை உரிமையை உறுதி செய்யணும். ஆன்லைன் விளம்பரத்தை மட்டும் நம்ப வேண்டாம். குறைந்த விலை என்பதற்காக அவசரமாக வாங்க வேண்டாம். முன்பணம் கொடுக்கும் முன் சட்ட ஆலோசனை பெற வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டு சொத்தில் பெயர் மற்றும் பங்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியூர் சொத்தை நேரில் பார்க்காம வாங்காதீங்க. ஆவணத்தில் உள்ள அளவையும் நிலத்தினுடைய அளவையும் ஒப்பிட வேண்டும். வாகன பலன்களை பொறுத்த வரைக்கும் புதிய இருசக்கர வாகனம் வாங்கலாம். பழைய காரை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலுக்காக வாகனம் தேவைப்படலாம். பயன்படுத்திய கார் நல்ல விலையில் கிடைக்கலாம். பழைய வாகனத்தை விற்று பணம் கிடைக்கலாம். வாகன கடன் முயற்சி நகரலாம். குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செல்வீங்க. வேலை காரணமாக பயணம் அதிகரிக்கும். வாகன பராமரிப்பு செலவு வருங்க. அதெல்லாம் பார்த்து இருந்துக்கணுங்க. மைலேஜ் மற்றும் செலவு குறைந்த வாகனத்தை தேர்வு செய்யலாம். அதே போல் வாகனத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. கைபேசி ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறதெல்லாம் வேண்டாம். கவன சிதறனால வண்டி ஓட்டாதீங்க. ஆவணம் மற்றும் காப்பீலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பயன்படுத்திய வாகனத்தை மெக்கானிக்கிட்ட காட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஜின் மற்றும் சர்வீஸ் வரலாற்றை பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத தவணை வருமானத்திற்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரவு மற்றும் மழைக்கால பயணத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. சோர்வுடன் வாகனம் ஓட்ட வேண்டாம். சிறிய கோளாறையும் அலட்சியம் செய்யாதீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வெளியூர் வேலை வாய்ப்பு வரலாம். அதே போல் வேறு நகரத்திற்கு இடமாற்றம் ஏற்படலாம். வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து தொடர்பு கிடைக்கலாம். ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு வாடிக்கையாளர் வரலாங்க. நண்பர் அல்லது உறவினர் மூலமாக வாய்ப்பு கிடைக்குங்க. கல்வி அல்லது பயிற்சிக்காக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்க. வணிக பயணம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. வேறு மாநிலத்தில் விற்பனை வாய்ப்பு கிடைக்குங்க. மொழித்திறன் மூலமாக வெளிநாட்டு வாய்ப்பு வரலாங்க. புதிய திட்டத்தில் தொழில் தொடங்கலாம். குறுகிய பயணம் பெரிய தொடர்பை உருவாக்குங்க. திருமணத்திற்கு பிறகு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் வருங்க.
வெளியூர் முயற்சியில் கவனமாக இருங்க. போலியான வேலை முகவரை நம்பாதீங்க, மாட்டிக்குவீங்க. இந்த வெளிநாடு வெளியூர் பயணம்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் இருந்த தவறான புரிதல் குறையுங்க. நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க மீண்டும் பேசுவாங்க. சுப நிகழ்ச்சி பற்றிய செய்தி உங்களுக்கு வர கொடுங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நன்மையே நடக்கும். அதேபோல் குடும்பத்தில் பயணம் பற்றிய திட்டம் வரும். வீடு மாற்றம் அல்லது புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கலாம். குடும்ப சொத்து பற்றிய பேச்சு உங்களுக்கு நடக்குங்க. அதேபோல் குடும்பத்தில் மறைக்கப்பட்ட தகவல் வெளியாகும். உங்கள் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆரம்பிக்கும். குடும்ப அமைதிக்காக ஒருவர்கிட்ட சொன்னதை மற்றவரிடம் மாற்றி சொல்ல வேண்டாம். அதே போல் குடும்ப ரகசியங்களை வெளியே பகிரவும் வேண்டாம். பேசும்போது வார்த்தையில் கவனமாக பேசுங்க. பண விஷயத்தை தெளிவாக பேசணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசி ஒரு காட்டு தத்துவ ராசின்னு சொல்லுவாங்க, இரட்டை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அதிபதி புதன். அதனால் அறிவு, பேச்சு, வணிகம், கணக்கு, தகவல் மற்றும் தொடர்புடைய சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த ராசி பொருந்தும். புதிய விஷயங்களை விரைவாக கற்றுக்கக்கூடிய ஒரு ராசி நீங்கள். அதே போல் பேச்சுத்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி நீங்கள். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிக்கக்கூடிய நபர் நீங்கள். புதிய மனிதர்களுடன் எளிதில் பழகக்கூடிய நபரும் நீங்கள் தான். அதே போல் தகவல்களை விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய நபரும் நீங்கள் தான். நகைச்சுவை உணர்வு அதிகமாக உங்களுக்கு இருக்கும். வணிக அறிவு இயல்பாகவே இருக்கலாம். புதிய யோசனைகள் அடிக்கடி வரும். வயது அதிகரிக்க தொடர்புகளும் பெரிய பலமாக அவங்களுக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் தற்போது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலை மாற்றலாமா, இல்லை தொழில் தொடங்கலாமா, இந்த வாய்ப்பு தேர்வு செய்வது எப்படி, என் பணநிலை எப்போது சரியாகும், வெளியூர் சென்றால் வளர்ச்சி கிடைக்குமா, திருமணம் ஏன் தாமதமாகுது, என்னை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடியவங்க யார், என் திறமையை எப்படி பணமாக மாற்றுவது, என் கடன் எப்போ குறையும், பழைய நண்பரை மீண்டும் நம்பலாமா, சமூக ஊடகத்தை தொழிலை மாற்றலாமா, என் வாழ்க்கையில் நிலைத்தன்மை எப்போ உருவாகும். இதுதான் உங்களுக்கு ஒரு மைண்டில் இருக்கக்கூடிய கேள்வி. இதற்கான பதில்கள் ஒவ்வொன்றா நம்ம சொல்ல போகிறோம். இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வரப்போகுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இது எல்லாமே உங்களோட ராசியை பேஸ் பண்ணி வருங்க. உங்களோட ராசிக்கு இது பொருந்துமா அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ உங்களோட ராசி ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். லோக்கலில் கூட செக் பண்ணாலும் ஓகே, இல்லை சார் கீழே கூடிய நம்பர் நீங்கள் பயன்படுத்தி நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஓகே தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. இந்த ராசிக்கு எப்பவுமே பேச்சு திறன் அதிகம், அறிவுத்திறன் அதிகங்க. அதே போல் மாற்றத்துக்கு ஏற்ப செயல்படுதலும் அதிகம். தொடர்புடைய வணிக அறிவும் அதிகங்க, நகைச்சுவை திறனும் அதிகங்க. ஸோ இந்த ராசிக்கு சவாலான ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா, ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் தொடங்குறதுங்க. முடிவெடுக்கக்கூடிய குழப்பம், தொடங்கியதை முடிக்காமல் மாற்றுவது, அதிகமாக பேசுவது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சவாலான விஷயமாக கூட அமையலாம். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானதுங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. காதலில், இந்த உறவில், அதே போல் பண விஷயத்தில், பணியிடத்தில், அதே போல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு துரோகங்கள் அதிகமாகவே நடந்திருக்கலாம். அந்த இடத்துலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. எல்லா துறையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிருந்தாலும் அந்த கண்திஷ்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. உங்களோட பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த பேச்சை மட்டும் கொஞ்சம் கரெக்டான விதத்தில் பேசினீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்திலையும் சரி, வெளியிடத்திலும் சரி மரியாதை கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. பொது அதிர்ஷ்டமான எண் பார்த்திங்கன்னா 5, 3, 6. சாதகமான நாள் புதன்கிழமை தான். இந்த அடுத்த 12 நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இந்த எப்படி நீங்கள் பயன்படுத்தினா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த 12 நாட்கள் உங்களுக்கு வரும். இந்த தூக்கக்குறைவெலாம் இருக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் தூக்கக்குறைவு, நரம்பு சோர்வுலாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. தோள்பட்ட இந்த கைவலி, கால்வலி, நரம்பு வலி அல்லது முதுகெலும்பு வலிலாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த செரிமான கோளாறு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும், அதை சரி பண்ணிக்கோங்க. கவனச்சிதறல் வேணாம். இந்த கண் சோர்வு, இந்த ஃபோன் பேசிட்டு இந்த லேப்டாப் யூஸ் பண்ணுற பயன்பாட்டால் சோர்வு, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்குங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னா புதன்கிழமை பெருமாள் வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது அல்லது பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. துளசி சமர்ப்பிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த பச்சை பயிர் தானம் செய்கிறது ரொம்ப 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 நல்லது தருங்க. ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்கிறது, பறவைகளுக்கு உணவு அளிக்கிறது, பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆசீர்வாதம் பெறுறதெல்லாம் ரொம்ப நல்லது. தேவையற்ற பொய் மற்றும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. தினமும் சில நிமிடம் தியானம் செய்யுங்க, ரொம்ப நல்லதுங்க. ஒரு நாளில் செய்ய வேண்டிய வேலையை எழுதி பின்பற்றுங்க. புதன்கிழமை தேவையற்ற செலவு குறைத்து சேமிப்பு வைக்கிறது ரொம்ப உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அமைங்க. மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கீழே கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோனோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.